வானத்தை போல் அப்படி தோணல. இன்ஃபேக்ட் எனக்கு முன்னாடி இன்னொருத்தர் பண்ணிட்டு தான் இருந்தார். எனக்கு என்ன தோச்சு, இது என்னோட ப்ராஜெக்ட், இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கவும் கிடைக்காது. அதனால எத்தனை பேர் கூட நான் சண்டை போட்டேன்னு உனக்கு தெரியும். இன்றைக்கி நம்மளுக்கு நல்ல டெலிவிஷனில் இப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற டேரக்டர்ஸே ஒரு 4-5 பேர் தான் இருக்கிறாங்க. அப்போ முதல்ல வந்து காதை திருவி என்கிட்ட ராஜீவ் பிரசாத்லாம் வந்து டேய் அப்படின்னு நடிச்சு இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கு பாவம் அந்த வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. அந்த வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. ஆக்டர்ஸான நம்ம வந்து அவங்க ஆக்ஷன் சொல்லும் போதே அந்த டேரக்டரை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். ஆமாம், இவர் வந்து ஒரு ரொமான்ஸ் சீனுக்கு ஒருத்தர் ஆக்ஷன் அப்படி கத்தும் போது, சார் என்ன சார் ரொமான்ஸ் வர்றது? ஆமாம், இது எப்படி சார், நீங்கள் என்ன சார் ஃபைட்டாக எடுக்கிறீங்க? சும்மாவே நம்மளுக்கு ரொமான்ஸ் வராது. இது இப்படிலாம் கற்றுனா அவ்வளோதான், நல்லா பயந்துருவேன். இல்லை சேனல்லையும் சரி எல்லா இடத்துலையும் சரி உனக்கு நல்ல ரிவ்யூஸ். அதுக்கப்புறம் ஏன் வெப் சீரிஸும் படம் பண்ணாமல் இருக்கிறேனே? கிடைக்கலையே. அதுதான் உண்மை. நிறைய ஃபைட்டு கொண்டு வந்தது ஒரு சீரியலில் அப்படின்னா அது நீ பண்ணியிருக்கிற. ஏன்னா உனக்கு ஃபைட்டுன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, உனக்கு பிடிக்கும் ஃபைட்டுன்னா. சீரியல் ஆக்டர்ஸ் நம்ம ஒரு ஃபைட் ஏதாவது பண்ணோன்னா அதை அத்தனை பேர் ட்ரோல் பண்ணுறாங்க. வந்துட்டானுங்கடா, இவனுக்கு இதுக்கிட்ட ஃபைட் பண்ணுறாங்க. நம்ம கஷ்டப்பட்டு தான் பண்ணுறோம். ட்ரோல் பண்ணுறாங்க, பண்ணிட்டு போட்டோம். இப்போ இருக்கிற சிஎம்ஏ ட்ரோல் பண்ணுறாங்க. அப்போ நம்மலாம் எந்த மூளைக்கு? வானத்தை போல பற்றி சொல்லு. உனக்கு ஏதாச்சும் மறக்க முடியாத இன்சிடென்ட் இருக்கா? வானத்தை போல முடிஞ்சு போச்சு. ஜனங்களுக்கு இது நான் சும்மா என்னோட பர்சனல் இதுக்காக கேட்டுக்கிறேன். ஜனங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு எனக்கு தெரியாது. வானத்தை போல சீரியல் பண்ணும்போது நீ எவ்வளோ எபிசோட் பண்ணிட்டேன். நான் கடைசி 100 எபிசோடு வரும்போது தான் வந்தேன். 100-150 எபிசோடு வரும்போது தான். உனக்கு மறக்க முடியாத இன்சிடென்ட் ஏதாச்சும் இருக்குதா? எனக்கு மறக்க முடியாத இன்சிடென்ட், எனக்கு தங்கச்சி நடிச்ச மானியா இருக்குல்ல அந்த பொண்ணு, ஓகேவா? உனக்கு தெரியும் எனக்கும் அந்த பொண்ணுக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும். நான் நிறைய பேசவும் மாட்டேன். பட் அந்த பொண்ணோட டேலண்ட்டை நான் ரொம்ப மதிப்பேன். அந்த பொண்ணு கூட நடிக்கும்போது மட்டும் எனக்கு கிளிசரின் தேவைப்படாது. இப்போ கூட அந்த அண்ணன் தங்கச்சின்னும் போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளேருந்து அந்த ஃபீல் வருது. அந்த கிளைமேக்ஸ் வரைக்கும் எனக்கு அந்த பொண்ணு கூட நடித்தது நிஜமாலுமே வந்து வானத்தை போல மாதிரி ஒரு நிஜமாலுமே எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கோ, நம்ம இப்படி தான் இருக்கணுமோ அப்படின்றது. அது திருப்பி எனக்கு வேறு இன்ஃபேக்ட் எனக்கு யாரடி மோகினினா எனக்கு கிடைக்கல. ஏன் கிடைக்கலனா, யாரடி மோகினி கிளைமேக்ஸ் வரைக்கும் என் மைண்டில் என்ன ஓடிட்டு இருந்துச்சுன்னா, இது ஏன் சீரியல் இல்லை, இது சஞ்சீவோட சீரியல். ஃப்ராங்காக சொல்ல ஒவ்வொரு வாட்டி நடிக்கும்போது சச்சி அவன் பண்ணி தான் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும், இது எந்த கிடையாது அப்படின்றது கிளைமேக்ஸ் வரைக்கும் எனக்கு இருந்துச்சு. வானத்தை போல் அப்படி தோணல. இன்ஃபேக்ட் எனக்கு முன்னாடி இன்னொருத்தர் பண்ணிட்டு தான் இருந்தார். எனக்கு என்ன தோச்சு, இது என்னோட ப்ராஜெக்ட், இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கவும் கிடைக்காது. அதனால எத்தனை பேர் கூட நான் சண்டை போட்டேன்னு உனக்கு தெரியும். நிறைய வாட்டி நீ கடைசியில் வந்து 100-150 எபிசோட்லேயே நிறைய சண்டை இருந்துச்சு. பட் எந்த சண்டையிலும் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. அந்த சண்டை எதுவுமே பர்சனலான சண்டை கிடையாது, எல்லாம் சீன் சம்மந்தப்பட்ட சண்டை தான் நடந்துச்சு. பர்சனலான சண்டை எதுவுமே நடந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு அது ஒரு இன்சிடென்ட்டு. அதுக்கப்புறம் நானும் நீயும் பண்ண 2 சீன்ஸு. அந்த டீ குடிச்சிட்டே ஒரு சீன் ஒன்று பண்ணோம், பேப்பரில் வேற மாதிரி இருந்துச்சு. நம்ம என்ன சொன்னோம், அதை டோட்டலாக மாற்றி பண்ணோம். டயலாக் ரைட்டர் கேட்டு பெர்மிஷன் கேட்டு பண்ணோம். அப்புறம் ஜீப்பில் போன சீனா? ஜீப்பில் போன சீன் இது 2 தானே. இந்த 2 சீன்ஸ் வந்து எனக்கு என்னன்னா, ஜீப்பில் போன சீன் உண்மையிலே நல்ல சீன். சட்டிலாக பண்ணலாம், ரொம்ப சாஃப்டாக பண்ணலாம். இப்படி லைட்டிங்கே இல்லை, வேற லைட்டிங் வேற கிடையாது. ரோட்லேயே லைட் இல்லை, கும் இருட்டில் எடுத்துகிட்டு இருந்தோம். நான் வண்டி ஓட்ட பயந்து தானே ஓட்டிட்டு இருந்தேன் அந்த ஜீப்பை. ஸோ அது வந்து நிஜமாலுமே ஏன்னா ரோடு ஃபுல்லாக இருட்டு, ஃப்ரண்ட்ல என் மூஞ்சி மேலே என் மூஞ்சி மேலேயும் லைட் அடிக்குது. ஸோ லைட் அடிக்குது, இங்கே லைட் அடிக்குது, அங்கே இருட்டுன்னா எனக்கு என்ன தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான், ஏதாவது ஒரு ரோடு இவ்வளோண்டு ரோடாக இருக்குது அந்த ஊருக்குள்ளே. ஸோ அந்த ரோடுக்குள்ளே வண்டி இருட்டில் ஓட்டிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதை மீறி நம்ம 2 பேரும் டைலாக் வேறு பேசிகிட்டு இருக்கணும். சிங்கிள் ஷாட் ஏன்னா கட் இல்லை. ஸோ சிங்கிள் ஷாட்டு, வண்டி ஓடிட்டே இருக்குது, கேமரா 2 ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, நம்ம டைலாக் பேசிக்கிட்டே இருக்கணும் 2 பேரும். அது ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கார்த்தியும் நல்ல, அவங்க கூட நடிக்கிறதுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். கார்த்தியும் ஒரு நேச்சுரலாக நடிக்கிற ஆக்டரு. 2வது எனக்கு அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி தையல் போட்டிருந்தாங்க. நீ சொன்ன இந்த ஓடுற வேலைலாம் வச்சுக்காத ஸ்ரீ, வேண்டாம் அப்படின்னு. ஆனால் நம்மளுக்கு அங்கே ஆக்ஷன் சொன்னோன்னா நம்மளை மீறி நம்ம அங்கே போய் உளுந்து பிறண்டு. சீரியல்னால எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா சஞ்சீவ், சீரியலுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸ் தான். மற்றபடி இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு நம்ம சீரியல் பற்றி பேசினாலே அவங்களுக்கு அது கிரிஞ்சாக தான் பார்ப்பாங்க, அவங்களுக்கு அது பிடிக்காது. பூமர் அப்படின்னுறாங்க. அது நம்ம வந்து நம்மளுக்கு அது நம்மளோட பொழப்பு நம்ம ஒண்ணுமே நம்மள காப்பாத்தி இருக்குது. ஆமா, அதை நம்ம விட்டு கொடுக்க முடியாது. அது அவங்க கிண்டல் பண்றன்றதுக்காக நம்ம அசால்ட்டா எடுத்துக்க முடியாது. இதை நம்பி 60 குடும்பம் 70 குடும்பம் இருக்கு.
ஏன் நம்ம குடும்பமே அதை நம்ம நம்பி தான் குடும்பம் இருக்குதே, நீ ஏன் 60 குடும்பம் 70 குடும்பங்கிற? நம்ம குடும்பம் இத்தனை 20 வருஷமா அதை நம்பி தானே, அதை நம்பி இல்லை, அதனால தானே குடும்பமே நடந்துச்சு. நடந்துருச்சு. அப்புறம் அப்போ நம்ம இது சின்சியராக இவங்க கிண்டல் பண்ணுறாங்கன்னு நம்ம இதுவும் பண்ண முடியாது. கண்டுக்கவே கூடாது. அதெல்லாம் அவங்க கிண்டல் பண்ணால் பண்ணிட்டு போகிறாங்க. அது கிண்டல் பண்ணால் ஆக்சுவலாக எனக்குலாம் கோவம் வரும். அது என்னோட பொழப்பு. என் வேலையை நீ கிண்டல் பண்ணாத. நம்மள எவ்வளோ வேணா கிண்டல் பண்ணிக்கோ. என் திறமையை வேணா கிண்டல் பண்ணிக்கோ. என் வேலையை, என் ப்ரொஃபஷனை நீ கிண்டல் பண்ணாத. என் திறமையை கிண்டல் பட் பண்ணிக்கோ. அதெல்லாம் அது கேட்கறதுக்கு உன் தயாரா இஷ்டம். இல்லை. ஏன்னா நான் நடிக்க வந்தாச்சு. நீ நீ என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணலாம் என்னை பற்றி. நீ கமெண்ட் பண்ண, ஆனால் என் வேலையை கமெண்ட் பண்ணாத. அது என்னோட வேலை. அது எனக்கு தெய்வம். எனக்கு சோறு போடுது. அதை பற்றி நீ பேசுனீனாலாம் எனக்கு கோவம் வந்துடும். அது இன்ஃபேக்ட் என் பசங்க யாரும் பேசினதில்லை. நான் சொல்கிறேன், அங்கே பசங்க பேசினாலே நான் திட்டிடுவேன். ஆமாம். சீரியலை பற்றி தப்பாக பேசக்கூடாது. இன்னைக்கு வரைக்கும் என் பொண்டாட்டி போய் சீரியலில் போய் நடிச்சு தான் சம்பாரிச்சிட்டு இருக்கிறா. நான் இப்போ பண்ணல எந்த ப்ராஜெக்ட்டும். நம்ம எல்லாருமே அப்படி தான்டா இருக்கிறோம். இல்லை நான் எந்த ப்ராஜெக்ட்டும் பண்ணல. நீ அது பண்ணிட்டு இருக்கிற பிஸியாக இருக்க. நான் எந்த ப்ராஜெக்ட்டுமே பண்ணல. ஸோ ஏர்ன் பண்ணுறது அவள் தான். நான் ஏர்ன் பண்ணுறேன், வேறு விதத்தில் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறேன். வேற ஒரு சைடில் ஒரு பிஸ்னஸ் போயிட்டு இருக்குது. ஸோ பேரலாக ஏதோ ஒரு அமௌண்ட் வந்துட்டு இருக்குது. பட் மேஜர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து அவள் பண்ணுறா. அவள் சீரியலில் பண்ணிட்டு இருக்கிறா. இண்டிபெண்ட்டாக இருக்கிறா. அவள் யாரையும் நம்பி இல்லை. அண்டு வீட்டுக்கும் அவள் தான் பார்த்துக்கிறா. ஸோ அந்த வேலை தான், அந்த ப்ரொஃபஷன் தான் இன்னைக்கு வரைக்கும் காப்பாற்றிட்டு இருக்குங்கிறப்போ அந்த ப்ரொஃபஷனை யாராச்சும் பேசினா எனக்கு கோவம் தான் வரும். அந்த மாதிரி பேசவே கூடாது. எல்லாருக்கும் அவங்க தொழில் வந்து தெய்வம். எனக்கு உனக்கிட்ட வந்து ரொம்ப சீரியல் ஒரு கேட்க வேண்டிய விஷயம். ஏன்னா இப்போ நீ வானத்தை போல பண்ணுற சஞ்சீவ் வேற, ஓகேவா? திருமதி செல்வம் இருக்குல்ல, அது என்டையராக வந்து உன்னை வந்து நான் வந்து வேற சஞ்சீவ் சட்டுலா, அது வந்து குமரன் சாரோட இது. ஆமா, அது எப்படி டோட்டலாக என்ன மாற்றினதே குமரன் சார் தானே. ஃபர்ஸ்ட் ஒரு 10 நாள், ஃபர்ஸ்ட் ஒரு 10-15 நாள் எல்லாத்தையும் மாற்றினார். அதுக்கப்புறம் எனக்கு செட் ஆயிடுச்சு. ஓகேவா, உனக்கு செட். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நான் நிற்கும் போது இப்படி நிற்பேன். என் பழக்கம் அது. நிற்கும் போது, சாதாரணமாக நிற்கும் போது கை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படி தான் நிற்பேன். நானும் அப்படி தான் நிற்பேன். முந்தி அது எல்லா ஆனந்தம்லேருந்து எல்லாமே பார்த்தா இப்படி தான் நின்றுருப்பேன். ஸோ அது நான் ஒரு ஷார்ட்டில் இப்படி நின்னா, அப்பா இது அந்த சஞ்சீவ், எனக்கு அந்த சஞ்சீவ் வேணாம், எனக்கு செல்வம் வேணும், கையெடு ஃபஸ்ட்டு அப்படின்னாரு. சார் கையை எடுப்பா, நீ சாதாரணமாக விடுப்பா கையை, நீ ஏன் கை இடுப்பில் தான் வைக்கணுங்கிற, சாதாரணமாக விடு. இப்படி ஒவ்வொரு விஷயமா மாற்றிட்டே வந்தார். அதில் ஒரு ரொம்ப எல்லாரும் இன்னைக்கு வரைக்கும் சொல்கிற ஒரு விஷயம் வந்து, இப்படி துடைப்பேன் அந்த க்ரீஸ் எல்லாம். இது வந்து நார்மலாக மெக்கானிக்ஸ்லாம் பண்ணுவாங்க. நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும். கார் கடியிலேருந்து வெளியில் வந்துட்டு அந்த மெக்கானிக் இப்படி பண்ணுவான். ஸோ இதுதான் எனக்கு தெரியாது. இதெல்லாம் அவர் சொல்லி கொடுத்தது. இப்போ இப்படி பண்ணு அப்படின்னாரு. கரெக்டாக இருக்குது, இதை மெயின்டைன் பண்ணி, நான் இது மறுபடியும் சொல்ல மாட்டேன், இதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே அப்பப்போ மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ அது நிறைய வாட்டி அந்த இதெல்லாம் எல்லாம் டோட்டலாக பாடி லாங்குவேஜே மாற்றினது அவர் தான். ஸோ அந்த சட்டிலாக ஆக்டிங் பண்ணுறது, ரொம்ப கூலாக காமாக பண்ணுறது, ரொமான்ஸ் சீனாக இருக்கட்டும், இல்லை அழுகிற சீனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வந்து அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. ஒரு வாட்டி அழுகிற சீன்லாம் வந்து கிட்டத்தட்ட 7 நிமிஷமும் வேணுமோ அந்த ஒரு ஷாட்டு, சிங்கிள் ஷாட் போகலாமா அப்படின்னாரு. போகலாம் அப்படின்னோடனே நான் உட்காந்துருக்கிறேன், கோ ஆர்டிஸ்ட் இங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்கு பின்னாடி கேமரா இங்கே வச்சுட்டாங்க, ஓகேவா? இந்த பக்கம் இங்கே ஒரு கேமரா இருக்குது, இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு சஜஷன் ரெண்டுமே. ஆக்ஷன்னாரு. எனக்கு வாழ்க்கையில் வேறு ஏதோ ஒரு பிரச்சனை அந்த டைமில், நானே அப்செட்டாக இருந்தேன். ஸோ ஒரிஜினலாக அழ ஆரம்பிச்சிட்டேன். அழுறேன். அது என்ன சீனுன்னா, டைலாக் என்னன்னா, என் பொண்டாட்டி காணும். அந்த சீக்வன்ஸில் பார்த்தா தெரியும், ட்ரிச்சி காணாமல் போயிட்டா. வீட்டை விட்டு போனவ காணும், எங்கே இருக்கிறான்னு தேடி பார்க்குறேன். அந்த கேரக்டர், அர்ச்சனா கேரக்டர் எங்கேயுமே காணும். நான் அப்போது விரக்தி ஆகி ரொம்ப வெக்ஸ் ஆகி போய் உட்காந்து அழுவேன். அது இப்போ ரீவைண்ட் பண்ணி யாராச்சும் ரெகுலராக திருமதி செல்வம் பார்க்குறவங்களுக்கு தெரியும். இப்போ ரிப்பீட் கூட வந்துட்டுச்சு, பார்த்தவங்களுக்கு தெரியும். உட்காந்து மெக்கானிக் ஷெட்டில் அழுவேன். அவளை காணும், அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அழுறேன். என் லைஃப்பில் இப்போ பர்சனலாக ஒரு பிரச்சனை இருந்துச்சு. இது கல்யாணத்துக்கெல்லாம் முன்னாடி நான் சொல்கிறது. என் கல்யாணத்துக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை. ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி ஸோ அழ ஆரம்பித்தது, அழுதுகிட்டே இருக்கிறேன். சீன் பேப்பர் முடிஞ்சிருச்சு, டைலாக்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் நான் சொந்தமாலாம் பேசிகிட்டு இருக்கிறேன். சொந்தமாக பேசுகிற மீன்ஸ் என்னென்னா, நான் பேசுகிறது எல்லாமே இங்கே ரிலேட் ஆகுது. அந்த சீனுக்கும் அந்த சீக்வன்ஸுக்கும் ரிலேட் ஆகுது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் நான் போகல. நான் பேசுகிறது எல்லாமே ரிலேட் ஆகுதுங்கிறதுனால அவர் கட்டே பண்ணலை. அப்படியே போகுது. 7 நிமிஷங்கிறது 10 நிமிஷம் வரைக்கும் போச்சு. அப்புறம் தான் மல்லமாக கேமராமேன் கிட்ட கட் அப்படின்னாரு. கட் பண்ணிட்டாங்க. ஆனால் நான் அழுதுட்டுருக்குறேன். அப்படியே விட்டார், கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக விட்டார். ஒரு 2 நிமிஷம் விட்டதுக்கப்புறம், கட் பண்ணிட்டேன், கொஞ்சம் வாயேன் அப்படின்னாரு. ஏஞ்சி போனேன், கண்ணெல்லாம் தொடச்சிட்டு போனேன். உனக்கு லைஃப்பில் ஏதோ பிரச்சனையா அப்படின்னாரு. ஏன் சார் அப்படின்னு.
அழுதுகிட்டே இருக்கிறியப்பா, நான் சீன் எப்போவோ முடிஞ்சிருச்சுப்பா, எனக்கு வேண்டிய கண்டென்ட்டு எப்போவோ முடிஞ்சிருச்சு, 7வது நிமிஷமே முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் 10 நிமிஷம் வரைக்கும் போயிருக்குப்பா, நீ பாட்டு நீ இன்னெல்லாமோ பேசுகிற, ஆனால் கதைக்கு சம்மந்தமாக இருக்குன்னு தான் நான் சைலண்ட்டாக விட்டேன். ஆனால் நீ அழுதுகிட்டே இருக்கிற, இப்படி லைஃப்பில் இருக்கிற பிரச்சனைலாம் அவ்வளோ சீரியஸாக நீ எடுத்துக்காதப்பா, அப்புறம் உன்னால் லைஃப்பில் வாழவே முடியாது. அப்புறம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீ இமோஷனலாக அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா லைஃப் லாங் உன்னால் நிம்மதியாகவே இருக்க முடியாதுப்பா அப்படின்னு அட்வைஸ் பண்ணார் குமரன் சார். ஸோ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அவர் வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு அந்த சீரியலில் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அது வந்து ஃபஸ்ட்டு இந்த 15-20 நாளில் சொல்லி கொடுத்தது வந்து அது கிளைமேக்ஸ் வரைக்கும் நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சொல்லி கொடுத்தது கற்றுக்கிட்டேன். அது என்னென்னா கிட்டத்தட்ட 7 வருஷம் போச்சு திருமதி செல்வம். ஸோ அது மைண்டில் ஏறிடுச்சு ஃபஸ்ட் இயரே. இதுதான் இந்த செல்வம் அப்படிங்கிறது மைண்டில் ஏறிடுச்சு. அப்புறம் அது அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே வந்துச்சுங்க. அதனால தான் அந்த ப்ராஜெக்ட் வந்து நல்ல ஒரு பெரிய ஜனங்க மத்தியில் ஒரு பெரிய ஹிட் ஆச்சு. அது காரணம் வந்து குமரன் சார் தான். சிஜே பாஸ்கர் சார் வந்து அவர் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு டோட்டலாக என்ன. ஆமாம், எனக்கு ஃபஸ்ட்டு வந்து திருமுருகன் சார் வந்து மெட்டி ஒலியில் எனக்கு லைஃப்பை கொடுத்தாரு. சிஜே பாஸ்கர் சார் வந்து அதை வந்து அது ஃபுல்லாக அப்படியே மாடிஃபை பண்ணி அப்படியே வந்து ஒரு பானையை பண்ணுற மாதிரி எனக்கு அது வந்து சரி பண்ணி கொடுத்தாரு. இதுதான்ப்பா. எனக்கு ரொம்ப நாள் அவர் கூட நடிக்கணும்னு ஆசை, பட் அவர் டைரக்ஷனில். ஆமாம், இதுதான் அவருக்கு நான் ரொம்ப ஃபேவரட் ஆக்டர். இதுதான்ப்பா, ஓகே ஒன்று ஷேப் பண்ணியாச்சு, இப்போ வெளில போ அப்படின்னாரு. இவர் குமரன் சார் வந்து கரெக்டாக செதுக்கி விட்டார். எனக்கு அமைஞ்சது எல்லாமே கரெக்டாக அமைஞ்சிருச்சு. எனக்கு அமைஞ்ச டைரக்டர்ஸ் அந்த மாதிரி, ப்ரொடியூசர்ஸ் அந்த மாதிரி. திருமதி செல்வம் நான் தான் எல்லா இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், நான் பண்ணுறதாவே இல்லை, நான் பண்ண வேண்டியதே இல்லை. நான் பண்ணுறதா இல்லைங்கிறது அப்படின்னா நான் முடிவு பண்ணணும்னு அர்த்தம். நான் பண்ண வேண்டியதில்லை, போஸ் வெங்கட் பண்ண வேண்டியது. அப்புறம் குமரன் சார் வந்து ராதா மேடம், விகடனில் இருக்கிற ராதா மேடம் ப்ரொடியூசர் வந்து அவங்க சொல்லி தான் ஆனந்தமில் பார்த்தேன், இந்த பையன் வந்து பாசிட்டிவ் கேரக்டர் பண்ணியிருக்கிறான், நல்லா தான் இருக்குது, அந்த பையனை கூப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் குமரன் சார் வந்து கூப்பிட்டு ஃபஸ்ட்டு விஷயம் சொன்னதேப்பா, எனக்கு ஒன்று போடணுன்னு ஆசைலாம் இல்லைப்பா, அவங்க சொல்கிறாங்க நான் போடுறேன், ஏன்னா இது எனக்கு லைஃபு, நான் போஸ் வெங்கட் தான் போடணும்னு நினச்சேன், இது எனக்கு லைஃபு, எனக்கு ஒழுங்காக பண்ணி கொடுப்பா, ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் எனக்கு அப்படின்னாரு. சரி சார், இப்படி சொல்லும் போது நம்மளுக்கு எவ்வளோ வெக்ஸாக இருக்கும் ஒரு டைரக்டர் அப்படின்னு சொல்லும் போது, அந்த ஃபஸ்ட்டு 10-15 நாள் நான் கொஞ்சம் டென்ஷனாக தான் ஷூட்டிங் போனேன். ஏன்னா இவர் இப்படி சொல்லிட்டாரு, நம்மளுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அதை எப்படியாச்சும் நம்ம காப்பாற்றணும், நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறத விட இவர் இப்படி சொல்லிட்டாரே நம்ம ப்ரூவ் பண்ணணும், நம்மளால் முடியுங்கிறது நம்ம ப்ரூவ் பண்ணணும். கரெக்டாக ஷூட்டிங்லாம் முடிஞ்சு ஒரு 15 நாள் ஷூட்டிங் முடிஞ்சது, டெலிகாஸ்ட் ஆகி ஒரு 10 எபிசோடு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சொன்னார், இது நான் நினச்ச மாதிரி, நான் நினச்சோட ஒரு 10 மடங்கு அதிகமாகவே வந்துருச்சுப்பா, நான் நினச்ச கேரக்டர்லாம் போட்டிருந்தா கூட இந்த அளவுக்கு வந்திருக்குமான்னு எனக்கு தெரில, ஆனால் எனக்கு இப்போது ஃபுல் கான்ஃபிடென்ஸ், ஃபுல் திருப்தி, ஓகேப்பா நீ இதுக்கு மேலே நீ பார்த்துப்பேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த கேரக்டர் நீ கேரி பண்ணுவேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னாரு. அப்போ தான் நம்மளுக்கு ஒரு திருப்தி ஆச்சு, ஓகே ஃபைன், நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு. இப்போ வந்து நான் வந்து ஜீல வெப் சீரிஸ் பார்த்தேன்ல, வேடுவன் பவன் சார், அதுவும் பயந்து தான் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் தாடி, வெள்ளை தாடி, அதுவும் அந்த கேரக்டருக்கு வேணும். பவன் சார் டைரக்ஷன் எப்படி பிடிச்சது? சூப்பராக இருக்கும், ரொம்ப ரொம்ப சட்டிலாக சொல்லி தருவார். ரொம்ப அதாவது செட்டே வந்து எப்படி இருக்குன்னா அப்படிலாம் இருக்காது, ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். ஆக்ஷன் இவ்வளோ தான் சொல்லுவார், மல்லமா ஆக்ஷன், மல்லமா தான் ஆக்ஷன் அப்படிலாம் கத்த மாட்டார். ஸோ அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி அவரோட ஆக்ஷன் இருக்கும். அவர் சொல்கிற ஆக்ஷன் மாடுலேஷன் வந்து சீனோட மூடுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ரொம்ப சட்டிலான சீன்னா ஆக்ஷன் அப்படிங்குவார். ஸோ நம்ம அந்த மூடுக்குள்ளேயே இருப்போம்ல, அந்த இது யோசிப்பாரு, நம்ம ஒரு மாதிரி ஒரு மூடுக்குள்ளே இருக்கிறோம், இது ரொம்ப ஆமாம், அது வந்து அந்த இடத்துல ஆக்ஷன் அப்படின்னு கத்துனா எனக்கு கோவம் வரும். மைண்டு கோவம் வந்து நம்ம ரியாக்ட் பண்ண போகிறது இல்லை, டைரக்டர் கிட்ட ரியாக்ட் பண்ண முடியாது. ஆனால் என்னென்னா டப்புனு டிஸ்டர்ப் ஆகும். இவர் அந்த மூடு, பவன் சார் வந்து அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆக்ஷனே சொல்லுவார். ரொம்ப ஜாலியான சீன் ஆக்ஷன். ஆக்சுவலாக ஆக்டர்ஸான நம்ம வந்து அவங்க ஆக்ஷன் சொல்லும் போதே அந்த டைரக்டரை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். ஆமாம், இவர் வந்து ஒரு ரொமான்ஸ் சீனுக்கு ஒருத்தர் ஆக்ஷன் அப்படி கத்தும் போது, சார் என்ன சார் ரொமான்ஸ் வரும்? ஆமாம், இது எப்படி சார், நீங்கள் என்ன சார் ஃபைட்டாக எடுக்கிறீங்க? சும்மாவே நம்மளுக்கு ரொமான்ஸ் வராது, இது எப்படிலாம் கத்துனா அவ்வளோதான், நல்லா பயந்துருவேன். ஆனால் எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது, நீ வந்து ரொம்ப சட்டிலாக அந்த கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. உனக்கு நல்ல பேர், அதில் நல்ல பேர். அதே மாதிரி பவன் சார் கிட்ட இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, ரொம்ப பாராட்டுவார் நம்ம கரெக்டாக பண்ணோம்னா. ஆமாம், கரெக்டாக பண்ணணும்னா நல்லா பாரு, சஞ்சீவ் சூப்பர் சஞ்சீவ் இங்கே வாங்கலாம் எங்கள் மானிட்டரில் பாருங்கள். எனக்கு இந்த மானிட்டரில் பார்க்குற பழக்கமே இல்லை, எனக்கு பிடிக்காது. சார் உங்களுக்கு ஓகே தானே சார், இப்போ கூட கேமராமேன் கிட்ட அதான் சொன்னேன், வந்து பார்க்குறீங்களா? இல்லை வேணாம், உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு. ஸோ எனக்கு அந்த பழக்கம் இல்லை, நான் நடித்ததை நான் போய் அங்கே பார்க்க மாட்டேன், டப்பிங்கில் தான் பார்ப்பேன்.
ஸோ அவர் வந்து இங்கே வாங்கலாம், இங்கே வந்து பாருங்க, இங்கே வந்து பாருங்க. இல்லை சார் வேணாம் சார், உங்களுக்கு ஓகே தானே சார், உங்களுக்கு ஓகே தானே சார், கேமராமேன் சார் உங்களுக்கு ஓகே தானே, ஃபஸ்ட்டு டே தாடி வச்சிருக்கேன் சார், எனக்கு ஒரு மாதிரி கான்ஷியஸாக இருக்குது சார், நான் தாடி வச்சு நடிச்சதே இல்லை சார், அதுவும் வெள்ளை தாடி சார், எல்லாம் சூப்பராக இருக்குங்க, கவலையே படாதீங்க, கெட்டப்பே நல்லா இருக்குது, ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தாடிலாம் கரெக்டாக தான் இருக்குது, தப்பாகவே தெரியல அப்படின்னு. சரி ஓகே ஓகே. இல்லை சேனல்லையும் சரி எல்லா இடத்துலையும் சரி உனக்கு நல்ல ரிவ்யூஸ். அதுக்கப்புறம் ஏன் வெப் சீரிஸும் படம் பண்ணாமல் இருக்கிற நீ? கிடைக்கலையே. அதான் கரெக்ட், அதுதான் உண்மை. இது வரைக்கும் வெப் சீரிஸ் அதுக்கப்புறம் எதுவுமே ஓடிடியில் கிடைக்கல. கிடைச்சா பண்ணுவோம், நல்லதாகவே பண்ணுவோம். ஆனால் இது வரைக்கும் கிடைக்கல. படங்கள் பேசுகிறாங்க, கேரக்டர்ஸ் பேசுகிறாங்க, அது இப்போ அது வந்து பேசுகிறாங்க. இன்றைக்கி நம்மளுக்கு நல்ல டெலிவிஷனில் இப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற டேரக்டர்ஸே ஒரு 4-5 பேர் தான் இருக்கிறாங்க. அப்போ முதல்ல வந்து காதை திருவி என்கிட்ட ராஜீவ் பிரசாத்லாம் வந்து டேய் அப்படின்னு நடிச்சு இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கு பாவம் அந்த வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. அதான் வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. நிறைய நல்ல டைரக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க, வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. இல்லை நிஜமாலே பாவமாக இருக்குது. நான் பவன் சாரே சொல்கிறேனே, பவன் சார் இருக்கிறாரு, ஆக்டர்ஸ்லையும் நிறைய பேர் நல்ல டேலண்டட் இருக்காங்க, வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. நான் ரொம்ப ஓகேவா இருக்கிறவங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைக்குது. இப்போ பாரு, நீ பிஸியாகவே இருக்கிற பாரு. அட்லீஸ்ட் ஹார்ட் ஒர்க்கிங் இருக்கணும். இப்போ இருக்கவங்களுக்கு ஒரு மானிட்டர் பாருன்னு சொன்னால் கோவம் வருது. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க, சார் ஸ்ரீ ப்ரோ எனக்கு சேனலில் ஒரு பேர் சொல்லி எனக்கு அவங்கள தெரியும். உனக்கு யாரை சேனலில் தெரியுமோ அவங்கள எனக்கும் தெரியும் அப்படிலாம் சொல்கிறாங்களா? ஆமாம் சஞ்சீவ், அவங்க பேரெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. யாரை தெரியும்ல அதெல்லாம் நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்சால் அவங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுங்க. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் உனக்கு வந்து கௌஷிக் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாப்புல, சஞ்சீவ் செமையாக பண்ணிட்டான், சூப்பராக பண்ணிட்டான். கௌஷிக்னா உங்களுக்கு யாரும் தெரியுமே. கௌஷிக்ங்கிறது ZEE5 அண்ட் ஜி தமிழ் அது ரெண்டுத்துக்குமே கிரியேட்டிவ் ஹெட்டு அவர் தான். கிரியேட்டிவ் ஹெட் இல்லை, அது அதோட பெரிய போஸ்டிங். இதோ நான் சும்மா சொல்கிறேன். அவர் தான் டிசைட் பண்ணுவார் என்னென்ன கதை வரணும் ஓடிடியில். இப்போது ஜி தமிழுக்கும் அவர் தான். ஸோ அண்ட் பேசிக்லி இஸ் ஆக்டர். ஆமாம், நிறைய சீரியல் அவர் ஹீரோவாகவே பண்ணியிருக்கிறாரு. நிறைய டைரக்டர், ஆக்டர் எல்லாமே படமும் டைரக்ட் பண்ணியிருக்காப்புல. ஸோ அவங்களாம் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணும்போது சஞ்சீவ் சூப்பராக பண்ணியிருக்கான், சஞ்சீவ் சூப்பராக பண்ணி எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல பேர். பரவாயில்ல, நம்ம வரும் எங்கே போயிட போகுது. நானும் வெயிட்டிங் தான், ஓடிடியில் ஏதாச்சும் நல்லதாக பண்ணணும், நல்லதாக பண்ணணும். அதுக்காக நானும் கண்டிப்பாக வரும். ஸோ இவரை தெரியும் அவரை தெரியுங்கிறாங்க, நீ சொல்கிறது தான் கரெக்ட். சரி, சீரியலில் பொறுத்த வரைக்கும் எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, எல்லா சீரியலோட பேட்டர்னே மாற்றி சீரியலில் வந்து சீரியல்லையே நிறைய ஃபைட்டு வந்து கொண்டு வந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய ஃபைட்டு கொண்டு வந்தது ஒரு சீரியலில் அப்படின்னா அது நீ பண்ணியிருக்கிற. ஏன்னா உனக்கு ஃபைட்டுன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, உனக்கு பிடிக்கும் ஃபைட்டுன்னா. நீயே கொரியோகிராஃப்லாம் பண்ணுவேன். அஃப்கோர்ஸ் மாஸ்டர் தான் இருப்பார், பட் நீ நிறைய சஜஷன்ஸ்லாம் கொடுப்பேன், மாஸ்டருக்கு இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா. என் ஃபைட்லேயே நீ பண்ணியிருக்கிற. நான் அதான் ஹாஸ்பிட்டல்லேருந்து நேராக டிஸ்சார்ஜ் ஆகி வந்தோடனே ஃபைட்டு, அது நீ எனக்கு எக்ஸ்ட்ரா கேர்லாம் எடுத்து நீ பண்ண. ஃபைட்டுக்கு ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற? உனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும்ல. ஆமாம். ஏன்னா உனக்கு வந்து நீ இப்போ இருக்கிற நம்மளை ட்ரோல் பண்ணுற பசங்களாம் நீ டான்ஸ் ஆடி பார்த்தது கிடையாது. நீ ஒரு எக்ஸலண்ட் டான்ஸர்ன்றது தெரியும் உனக்கு. ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உடம்புலேயே அந்த ஸ்டைல் ஊர்னது. அதே மாதிரி ஃபைட் வந்து நான் சின்ன வயசுலேருந்தே பாண்டியன் மாஸ்டர் கிளாஸ் போய் கற்றுக்கிட்டனால எனக்கு ஃபைட் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. சரி, இப்போது ரீசெண்டாக பெங்களூரில் ஒரு ஃபைட் பண்ணியே, அப்போ என்னாச்சு? ஒரு ஃபைட்டில் 7 ஃபைட்டு. ஆனால் என்ன திரும்ப பார்த்தேன் சஞ்சீவ், சீரியல் ஆக்டர்ஸ் நம்ம ஒரு ஃபைட் எதாவது பண்ணோன்னா அது அத்தனை பேர் ட்ரோல் பண்ணுறானுங்க. வந்துட்டானுங்கடா, இவனுக்கு இதுக்கிட்ட ஃபைட் பண்ணுறானுங்க. நம்ம கஷ்டப்பட்டு தான் பண்ணுறோம். நம்ம சீரியலில் இருக்கிறோன்ற ஒரே காரணத்துக்காக இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நம்மளை ட்ரோல் பண்ணுறது. அவங்க பண்ணுறது பண்ணிட்டு போட்டோம், நம்ம செய்கிறது செஞ்சிட்ருப்போம். வேறு என்ன பண்ண முடியும்? ஒவ்வொருத்தங்களையும் இப்போ கெஞ்சவா முடியும்? ட்ரோல் பண்ணாதீங்க. ட்ரோல் பண்ணுறாங்க, பண்ணிட்டு போட்டோம். இப்போ இருக்கிற சிஎம்ஏ ட்ரோல் பண்ணுறாங்க, அப்போ நம்மலாம் எந்த மூளைக்கு இல்லையா? இப்போ இருக்கிற சிஎம் கூட ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஆள் இருக்கிறாங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு 100 பேராவது இருக்கிறாங்க. அப்போ அவரே ட்ரோல் பண்ணும்போது நம்மளாம் எந்த மூலைக்கு? அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது, போயிட்டே இருக்க வேண்டியது தான். அவர் தானே சொன்னார் ஒரு வாட்டி, இந்த நதி மாதிரி அது பாட்டு போயிட்டே இருக்கும். அது போகிற வழியில் சில பேர் அந்த நதியில் வந்து சாமி கும்பிடுவான், சில பேர் வந்து அந்த நதியில் வந்து கல்லை தூக்கி அடிப்பான், சில பேர் வந்து என்னெல்லாமோ பண்ணிட்டு இருப்பான். ஆனால் அந்த நதி வந்து அதெல்லாம் கண்டுக்கவே கண்டுக்காது, போயிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளும் வாழ்க்கையில் போயிட்டே இருக்கணும்னு ஒரு ஆடியோ ரிலீஸில் சொன்னார். ஸோ அதே மாதிரி தான் நம்ம பாட்டு நம்ம வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். சில பேர் பாராட்டுவாங்க, சில பேர் கல்லை தூக்கி அடிப்பாங்க, சில பேர் ட்ரோல் பண்ணுவாங்க. அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது, அவ்வளோதான் மேட்ரு. சரி, எல்லாரும் நம்மளை ட்ரோல் பண்ணுறாங்க, சீரியல் ஆர்டிஸ்ட்னால ட்ரோல் பண்ணுறாங்க. இப்போ தான் நீ படம் நிறைய பண்ணிட்டு இருக்கு, டிமான்டி காலனி, அதை பற்றி சொல்லு. டிமான்டி காலனி பார்ட் 1 வந்து பயங்கர ஹிட்டு. பார்ட் 1 ஹிட்டு, பார்ட் 2 வந்து உனக்கு டெக்னிக்கலி சவுண்ட். இன்றைக்கி நான் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்றதுக்காக சொல்லலை. நான் என்றைக்குமே எனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பும் ஜீசஸ் கொடுக்குறேன். ஆனால் எல்லா பாட்டுக்குமே அதே டைரக்டர் தானே?
அஜய் சார் தான். அஜய் சார் தான். சஞ்சீவ், அஜய் சார் மாதிரி ஒரு டேரக்டர் நீ பார்க்கவே முடியாது. நீலாம் அவருக்கு சத்தியமாக ஒர்க் பண்ண உடனெல்லாம் அவ்வளோ பிடிக்கும் அவருக்கு. டெக்னிக்கலி சவுண்டு, ஃபுல் கமாண்டு, 8 கேமரா வச்சா கூட அந்த கேமரா அடுத்த ஷாட், இந்த ஷாட் எடுத்து இந்த கேமரா இங்கே அவ்வளோ பர்ஃபெக்ஷனு. அதுவும் 2வது அந்த படத்தில் அது வந்து நார்மல் பேய் படம் மாதிரி கிடையாது. நீ டிமாண்டி மட்டும் பார்த்தனா டெக்னிக்கலாக, நீ டிமாண்டி 2ல் ஒரு சீன் எடுத்திருப்பாரு, கண்ணாடி உடஞ்சி வரும். அதெல்லாம் வந்து டெக்னிக்கலாக ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி இந்த படத்தில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. 2வது ஹீரோ வந்து டவுன் டு அர்த். அவர் ஸ்வீட் ஆர்ட்ல அருள்நிதி சார் டவுன் டு அர்த். அவர் வந்து நான் நேரில் மீட் பண்ணதில்லை, ஃபோனில் மட்டும் பேசியிருக்கேன். சூப்பர் மனுஷன், செம்ம மனுஷன். டைரக்ஷன் டீம் செம்ம. எனக்கு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் என்னென்னா, ஸ்டண்ட் ஃபைட் பண்ண மாட்டேன், பட் எனக்கு வந்து ஒரு 2 நாளைக்கு நான் ரோப்லேயே தொங்கிட்டு இருந்தேன் பேயினால. ஆமாம், பேயா தலைகீழவா ஸ்ட்ரெயிட்டாவா? தலைகீழ தொங்கிட்ட மட்டும் இதுக்கே வாந்தி எடுத்துட்டேன். குரு சோமசுந்தர் சார் தான் வந்து வில்லனு. ஐயோ, அவரை பார்த்தா நம்ம பயந்துருவோம். பிரியா பவானி சங்கர் எல்லாமே அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாங்க. நான் பயந்து தான் நடித்தேன். நம்மளது ஒரு மீட்டர் இருக்குல்ல சஞ்சீவ், நான் ஃபஸ்ட்டு போன அந்த தப்பு பண்ணிட்டேன். இப்போ டைலாக் பேசும்போது அந்த சைக்கோ ஆனந்தரியமாக காலை விட்டுட்டான், அந்த சைக்கோ ஒரு போலீஸ்காரனை கொண்டுட்டான், அவனுக்கு நான் காட்டுறேன் அப்படின்னு அந்த கேப் விட்றோம்ல. அப்போ கூப்பிட்டு சொன்னார், நீங்கள் இவ்வளோ கேப் விட்டிங்கன்னா நீங்கள் கேப் விட்ற இடத்துல நாங்கள் ஹீரோவோட க்ளோஸ் போடுவோம், இல்லை உங்கள் டைலாக் அவர் முடிஞ்சுட்டு ஓவர்லாப் பண்ணிவிடுவோம், கேப் விடாதீங்க. இது எனக்கு புதுசு இல்லை. நம்ம சீரியலில் போய் பேசினா சொல்லுவாங்க, சார் கேப் விடுங்க சார், 4 க்ளோஸ் போடணும். சீரியல் ஆக்டிங்க்கும் சினிமா ஆக்டிங்க்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குல்ல சஞ்சீவ். அதை கரெக்டாக பண்ணுறது யாருன்னு நான் இது வரைக்கும் பார்த்தது. அந்த டைலாக் எப்படி பேசுனேன் கரெக்டாக? ஃபைனலாக கேப்பே விடல. எப்படி? அந்த சைக்கோ ஆழம் தெரியாமல் காலை விட்டுட்டான், ஆனால் அந்த சைக்கோக்கு தெரியாது அவன் கொண்டது ஒரு போலீஸ்காரனை. இப்போ நான் காட்டுறேன் போலீஸ் எவ்வளோ பெரிய ஈவல் ஃபோர்ஸ்னு. வாடா, கேப்பே இல்லை. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு அங்கே போய் ப்ராம்ப்ட் எடுக்கிறவன் இதில் குத்திப்பான், மாட்டிப்பான். இது அதுவும் அஜய் சார் வந்து கோகார் தான், பட் அந்த ஷாட் முடிஞ்சோன்னு அதுக்கு தெரியும். கேமராமேன் இந்த மாதிரி பேய் படம்லாம் கேமராமேன் வந்து ரொம்ப அதிக வேலை சஞ்சீவ். அங்கே வந்து சும்மா கேமரா வச்சு 4 லைட் வச்சு சமாளிக்க முடியாது. ஏன்னா பேய் படங்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக வந்து கேமராமேன் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பேய் படங்கிறது கேமராமேன் கூட சிஜி, ஏன்னா லைட்டிங் அவ்வளோ முக்கியம். சிஜி அவங்க டிபார்ட்மெண்ட் கூடவே இருக்கிறாங்க. ஆமாம், செட்டில் இருக்க அந்த செட் ஒர்க்கர்ஸ். அந்த படம் வந்து வேற ரேஞ்சு. நீ சொல்லும் போதே வந்து இப்போ எப்படா ரிலீஸ் ஆகும் பார்க்கணும் போல. செப்டம்பரா? டச்வுட் ஷுவர் ஷாட் ஹிட். வெரி குட் ரொம்ப நல்லா இருக்கும். ஆல் தி பெஸ்ட். ஸோ அந்த படம் கிடைச்சதுக்கு அப்புறம் எனக்கு நடிச்சதுக்கு அப்புறம் டப்பிங் முடிச்சு. நான் சொன்ன மாதிரி அருள்நிதி வந்து ரொம்ப கியூட்டான ஒரு ஸ்வீட், ரொம்ப டவுன் டு எர்த் தான். டப்பிங் முடிச்சுட்டு வந்தோடனே டேரக்டர் மூஞ்சே பாட்டுறாரு, என்னங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு சந்தோஷமே இல்லையா? ஏங்க கிட்டத்தட்ட 6-7 சீன் இருக்கீங்க, எல்லா சீன்லையும் நீங்கள் தான் பேசுகிறீங்க. அப்புறம் நான் சொன்னேன், சார் இல்லை சார், ஒரு சின்ன ஒரு ஃபோபியா, நிறையா படங்களில் போய் நடிச்சிடுறேன், டப்பிங்கும் பண்ணிடுறேன், கட் ஆகிடுமோங்கிற படம் பார்க்கும்போது அந்த சீன் வர மாட்டேங்குது சார். நான் அப்படி கிடையாதுங்க, எது வேணுமோ அது மட்டும் எடுப்பேன், இதை லாக் பண்ணியிருக்கிறேன், அதை நான் மாற்ற மாட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட நடிக்கிற உங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு போலீஸ்காரனாக இருப்பான், அந்த சீனில் அவன் பேசணுன்னா அவனோட க்ளோஸ்அப் இருக்கும். அவன் பெரிய ஆக்டர் சின்ன ஆக்டர்லாம் நான் பார்க்க மாட்டேன். இந்த விஷயத்த அந்த ஆர்டிஸ்ட் க்ளோஸ்அப்பில் தான் சொல்லி ஆகணும், க்ளோஸ்அப்பில் தான் நான் வைப்பேன். அதான் அந்த படம் வந்து செப்டம்பர் ரிலீஸ் ஆகட்டும், பார்ப்போம், எல்லாரும் பார்ப்போம்ல. ஸோ டச்வுட், ஆல் தி பெஸ்ட். ஜீசஸ் கிட்ட விட்டுட்டு வாழ்க்கையை எப்படி தொடருவோம். சேர்றா, வந்த சாப்பிட்ட ஜாலியாக ஏதோ பேசிகிட்டு இருந்தோம். ஜனங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு தெரில. நம்ம பாட்டு பேசிகிட்டு இருந்தோம், ஏதோ ஒரு வீட்டில் உட்காந்து பேசுகிற மாதிரி, கேமரா இருக்கிறதே மறந்து பேசிகிட்டு இருந்தோம். மறுபடியும் நீயும் ஒரு படத்துக்கு ஒர்க் பண்ணிவிட்டு, வெப் சீரிஸில் ஒர்க் பண்ணிட்டு 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணோம். இப்போ ஒரு படம் பார்த்தா நல்லா இருந்துச்சு, அந்த மாதிரி படங்கள்லாம் ஒன்றா பண்ணணும்னு ஆசை. ஓகே, பண்ணுவோம், எல்லாம் நடக்கும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ, பாய். ஓகே, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ.